வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சம்பளம் மட்டுமே பார்த்திங்கன்னா 1,00,000க்கு மேலே பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து தராங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க, பதவிகளின் பெயர்கள், கல்வித்தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற போஸ்டிங்கு நீங்கள் வந்து குவாலிஃபைடாக இல்லை அப்படின்னா, ஸோ உங்களுடைய நண்பர்கள் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கு வந்து இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கு பயன்படட்டும். ஸோ அதற்கான முழு விவரங்கள் பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வரக்கூடிய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம என்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்கோம், அதுக்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா நண்பர்களே எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா ஆவின்லேருந்து இதற்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா அதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் கேட்டுங்களா. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஆவின் அப்ளிகேஷன் ஃப்ரம் குவாலிஃபைடு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேட்டுங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும், ரைட்டுங்களா. ஆவின் தி தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆவின் நிறுவனத்தில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. டேட்டட் பார்த்தீங்கன்னா 6/6/2024. தி தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் இஸ் ஏ cooperative society registered under the Tamil Nadu Cooperative Societies Act 1983. ஸோ எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா 10/6/2024 முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களாம் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எண்ணிலிருந்து 10/6/2024 முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்.
இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 8/6/2024 தான் நடக்கு. ஸோ வருகிற திங்கட்கிழமையிலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 27ஆம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 27/6/2024 வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம், மாலை 5:30 மணி வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே 6 விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே வந்து கொடுத்துருக்குறாங்க மாத சம்பளம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் டெய்ரி ஆட்டோமேஷன் ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 1.5 லட்சத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2 லட்சம் வரைக்கும் தராங்க சம்பளம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5 இயர்ஸ். மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் ஒரு போஸ்ட்டு, சேலரி பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ். லாஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட் ஒரு போஸ்ட்டு, சேலரி பார்த்தீங்கன்னா 1,20,000. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். கன்சல்டன்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு போஸ்ட்டு, சேலரி பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மாத சம்பளமே. ரைட்டுங்களா? இங்கே இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அதிகமான சம்பளம் இதான் நினைக்கிறேன். கன்சல்டன்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் வரைக்கும். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கணும். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு, சேலரி பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம், எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் இருக்கணும். அப்ளிகேஷன் டெவலப்பர் ஒரு போஸ்ட்டு, சேலரி பார்த்தீங்கன்னா 1 லட்சம், எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் இருக்கணும். இதில் இந்த 6 விதமான பதவிகளுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 வயது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 45 வயது பார்த்தீங்கன்னா ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட், பூர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டோம், சேலரி டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். ஒவ்வொரு போஸ்டிங்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ப்ராஜெக்ட் மேனேஜர் டெய்ரி ஆட்டோமேஷன். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக்கில் ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் முடிச்சிருக்கணும். இதுவே எம்டெக்கில் ஸோ உங்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள டிசிப்ளினில் முடிச்சிருந்தீங்கன்னாக்கா முன்னுரிமை வந்து தருவாங்க. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MBA ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட். ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா MBAவில் லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுவே எம்டெக்கில் ஸோ கொடுத்துருக்கிற டிசிப்ளின் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது சேம் டொமைனில் முடிச்சிருந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MBAவில் ஃபைனான்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் ஃபுல் டைம். ரைட்டுங்களா? அல்லது கிராஜுவேட் முடிச்சுட்டு பாஸ் இந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பை தி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் CA, அல்லது ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு பாஸ் தி ஃபைனல் எக்ஸாமினேஷன் த CFA ப்ரோக்ராம். இறுதியாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே அப்ளிகேஷன் டெவலப்பர். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். இதுவே எம்டெக்கில் சேம் டொமைனில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா ப்ரிஃபரன்ஸ் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. இதற்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாவும், அன்ரிசர்வ்டு அதர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.